நிறைய பேர் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா இந்த ஆடி அமாவாசை முன்னோர்கள் பேரை சொல்லி நம்ம நல்லா தடபுடலாக சமைச்சு சாப்பிட்றது தான் பேருக்கு தான் ஃபாஸ்டிங். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டுப்பாங்க. ஒரு சிலர் வந்து மதியம் தான் விரதம், நான் காலையில் வந்து எப்படி வேணால் சாப்பிடலாம். ஆனால் இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிடாம இருந்துட்டு மதியம் அதுக்கு டபுள் ட்ரிப்புளாக வெளுத்து கட்டுவாங்க. இதுக்கெல்லாம் பேர் தான் ஃபாஸ்டிங்னு சொல்லிக்குவாங்க. பட் எனக்கு இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்க பட் இப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாரி. பட் நீங்கள் என்ன மாதிரிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்லேயுமே வந்து நாங்கள் மட்டும் இருக்கும்போது எங்களுக்கு இந்த டே கிடையாது. ஏன்னா வீட்டில் வந்து தேவையில்லை. ஆனால் எங்கள் மாமனார் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அத்தை வந்து அவங்களுக்காக தனியாக இதெல்லாம் சமைச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம்னா இந்த வெஜிடபிள் பிரியாணியில் இது வந்து பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக நான் மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் தான், வாழைக்காய் இருக்கணும், வெண்பூசணிக்காயில் சாம்பார் இருக்கணும். ஆனால் அது இல்லாமல் இதர ஐட்டங்கள் எல்லாமே பாயசம் வடையெல்லாம் ஆனால் எங்கள் வீட்டில் பண்ணலை. பட் வந்து உங்கள் வீட்டில் என்னெல்லாம் இந்த மாதிரி டேக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு விருப்பம் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து பாப்பாவுக்கு பண்ண இந்த வெஜிடபிள் பிரியாணியில் 2 மசாலா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இல்லை யாருக்கெல்லாம் அது என்ன மசாலாவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இலை போட்டு விதவிதமாக சாப்பிட்றது ஒரு எக்ஸ்ட்ரீமெண்ட்னா அதோட ஆப்போசிட்டாக சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி இன்னொரு எக்ஸ்ட்ரீமெண்ட்.